அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் சங்கமிப்பதற்கான ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் எப்போ ஓபன் ஆச்சு, எப்ப க்ளோஸ் ஆச்சுன்னா இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். இந்த பலவீனத்தையே அவர்களே மறந்து போய் சிபிஐ விசாரணையை நீங்க நார்மலைஸ் ஆக்கி முதல் முறை போகும்போது பயமா இருக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் தடவை போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கோர்ட்டுக்கு போகும்போது ஐயோ கோர்ட்டுக்குள்ள போறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறோம். சிபிஐ என்கொயரியா ஒரு 3வது தடவை போயிட்டு வர்றாரு. சகஜமான ஒண்ணாய் போச்சு. எனக்கு கிடைத்த தகவலோட அடிப்படையில அதிமுக இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. இப்ப அவர்கள் எடுத்த அட்டம்ப்ட்ல, ஏன்னா அதிமுக என்ன நினைச்சாங்கன்னா, இங்க தேன் கூட்டுக்குள்ள போய் கல்லெறிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு தேன் கூடையா உடச்சு விட்டுட்டு நம்ம ஜெயிச்சிருவோம், வெற்றி வாகை சூடிடுவோம்ங்கிறது அபரிமிதமான நம்பிக்கை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் மொழிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. தற்போதைய சூழலை நம்ம பார்க்கும் பொழுது 4 முனை போட்டி மாதிரி தான் நமக்கு தெரியுது. நேற்று தாவேகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எங்ககிட்ட 90 சீட்டு 2 வருஷம் சிஎம் இப்படிலாம் பேரம் பேசியிருந்தாங்க அப்படின்றத அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. முதல்ல அவர் அப்படி பதிவு செஞ்சிருந்தாலுமே 4 முனை போட்டி அப்படின்றதுதான் உறுதியானதா உங்களுடைய பார்வை என்ன? முதல் கட்டமா அந்த நேயர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கு. நிச்சயமா 4 முனை போட்டி தான், அதுல சந்தேகமே இல்லை. கடுகளூர்ல கூட சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் சங்கமிப்பதற்கான ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் எப்போ ஓபன் ஆச்சு, எப்ப க்ளோஸ் ஆச்சுன்னா, அது கரூர் சம்பவம் நடந்த உடனே ஓபன் ஆச்சு. கரூர் சம்பவம் என்கிற ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்குது. 41 பேர் உயிரிழக்கிறாங்க. அப்பதான் அந்த கட்சியினர் யாரும் களத்திலே இல்லை. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் மௌனமாக இருந்தார். அந்த நேரத்துல அது மீதான ஒரு அதிருப்தியை அல்லது வெறுப்பை மட்டுப்படுத்தினதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜகவிற்கும் கடுமையான பங்களிப்பு இருக்கு. சோ அந்த நேரத்துல அதற்கான முயற்சிகள் எடுத்திருந்தால், அந்த நேரத்துல கூட்டணி அமைந்திருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதோட அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. முயற்சி எடுக்கப்படலையா? இல்ல, முயற்சி எடுத்திருப்பாங்க. பட் அதிமுக எடுத்திருக்காதுங்கிற, பாஜக எடுத்திருக்கலாம். பாஜகவுக்கு லாபம் இருக்குல்ல. நீங்க பாஜக 4 இடங்கள் தானே தமிழ்நாட்டுல, 20 இடங்கள் போட்டியிட்ட இடங்களாக இருக்கலாம். வெற்றி பெற்ற இடங்கள் 4 தானே. நீங்க விஜய் அழைத்துட்டு 90 சீட்டு விஜய்க்கு, 90 சீட்டு அதிமுகக்கு, மிச்சிருக்கிற இடங்கள்ல ஒரு 30 இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு, 30 இடங்கள் வாங்கிக்கிறோம்னா பாஜகவுக்கு எம்எல்ஏக்கள் கூட்டிடுவாங்க. பாஜகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு என்ன லாபம்? நான் அதுதான் குறிப்பிடுறேன். கரூர் சம்பவம் துன்பியல் நிகழ்வு நடக்கிறப்ப விஜய் கட்சி உள்ளபடியே மிகப்பெரிய பலவீனத்துல இருந்தாங்க. கட்டமைப்புனா என்ன, ஒரு பகுதியில ஏன் ஒரு தலைகர்த்தர்கள் தேவை, எந்த மாதிரியான சூழல்ல பிரச்சனை வரும், இதெல்லாம் தெரியாமல் அவர்கள் சிக்கிக் கொண்ட காலம் அதுதான். அந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற, அந்த துன்பியல் நிகழ்வு நடைபெற்ற நேரம் தான். அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பாருன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு புள்ளியில சமரசமாக இருக்கும். நீங்க எடுத்த உடனே இந்த வக்கீலே இல்லாம நீ ஏன் வக்காலத்து வாங்குறப்பாங்க, பொதுவா கிராம பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய் தரப்பினுடைய வழக்கறிஞரை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் செயல்பட்டுட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு கூட்டணி உருவாகி இருந்தால் விஜய் நீங்க 30 தொகுதிக்குள்ள கூட சுருக்கிருக்கலாம். ஏன்னா ஒரு பலவீனத்துல இருந்த தருணம் அதுதான். பட் அந்த பலவீன தருணத்துல இருந்து இப்ப ஒரு பலம் பெற்ற தருணம்னு நான் பார்க்கல. தன் பலவீனத்தை அவரே மறந்து போன தருணத்துல போய் நீங்க அவர்கிட்ட பேரம் பேசுறது என்பது 90 சீட்டு, கிட்டத்தட்ட ஒரு துணை முதல்வர் அல்லது முதல்வர் ரைஸ், எதிர்கட்சி தலைவர், இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். பட் அதிமுக முதல்ல சம்மதிப்பாங்களா? இங்க தமிழ்நாட்டுல 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி, 2011 to 2021 விஜய் ஜெயலலிதா அவர்கள் இல்ல, டிடிவி தினகரன் அவர்கள் தனியா தேர்தலை சந்தித்தார் அமமுக. இத்தனை சந்திப்புகளுக்கு பிளவுகளுக்கு பின்பும் அவங்க 66 சீட்டு ஜெயிக்கிறாங்களே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சியை கொண்டு போய் நீங்க விஜய்க்கு 90 சீட்டு கொடுங்க அப்படின்னா, ஒருவேளை எதிர்காலத்துல நடக்கலாம். விஜய் அதிமுக கூட்டணியில விஜய்க்கு 90 சீட்டு கூட கொடுக்கலாம். பட் 26 தேர்தல் அதுக்கான களம் இல்லை அப்படின்பாங்க. இன்னொன்று, விஜய் அவர் கொள்கை எதிரின்னு அறிவித்திருக்கிறார். நீங்க கொள்கை எதிரின்னு உங்களை சொல்லிக்கக்கூடியவரை நீங்க பாஜக மனநிலை என்ன தெரியுமா? விசிகாவை கூட போய் கூப்பிடுவாங்க, விசிகா தான் வர மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க நீங்க பாஜக என்கிற ஒரு மனநிலையில 4 சீட் இருக்கு, அது 5 ஆக்கினா போதும், 6 ஆக்கினா போதும்னு அட்டெம்ப்ட் எடுத்தாங்க. நான் அதுதான் சொல்றேன் தொடர்ச்சியா. அமித்ஷா அவர்களுடைய சாணக்கியத்தனம் இந்தியா முழுவதும் எடுபட்டது, தமிழ்நாட்டுல ஒரு நாளும் எடுபடலைங்கிறேன். நீங்க அதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஓபிஎஸ் சேர்த்துக்கன்னாங்க. யார் சொல்லி தர்ம யுத்தம் செய்தேன்னு சொன்னாரு? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அந்த ஓபிஎஸ் சேர்த்துக்கங்கன்னு வலியுறுத்தப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி கேட்கல. சரி, டிடிவி தினகரன் 2021 சேர்த்துக்க சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லல, இது டிடிவி தினகரன் அவருடைய குரல் தான். 21 முயற்சிகள் எடுத்தது. 21 ஏன் பாஜக அசுரபலத்தில் இருந்தாங்களே, இன்னைக்கு கூட மைனாரிட்டி பாஜக.
இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு மைனாரிட்டி அரசு. அன்னைக்கு 19 அசுரபலத்தோடு அவர்கள் ஜெயித்த தனிப்பெரும்பான்மையோடு இருந்தாங்க. எடப்பாடி கேட்கலையே அவருடைய பேச்ச. அப்ப தமிழ்நாட்டு கணக்கு என்பது அமித்ஷாவுக்கு எப்பொழுதுமே தப்பு கணக்காக தான் போயிருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். கேட்டிருக்கலாம், ஆதவர்ஜனா சொல்ற புள்ளி சரிதான். அவருடைய பேச்சு சமீபத்தில் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கா? அப்போ பாஜக கண்டிப்பாக செய்திருப்பாங்க, அதுக்கான முன்னெடுப்புகளை செய்திருப்பாங்க. இங்க பாஜக செய்யாம ஆதவர்ஜனா சொல்றது பாயிண்ட்ல ஒரு புள்ளி சரியானது. நீங்க அவங்க பேச்சுவார்த்தை நடக்காம அவர் பேச முடியாது. ஏன்னா பாஜக நீங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, மறுக்கலையே. அவங்க சொல்லணுமே நாங்க எங்க பேசணும், எங்க இது பண்ணணும்னு காட்டமான நான் சொல்றது. மறுப்பு என்பது பொத்தாமதோ செய்தியாளர்கள் முதல்ல இருந்தே அதிமுக பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலையோ தாவேக்கா கூட்டணி சேர்க்கணும்ன்றதுல? ஏன்னா முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் எடப்பாடி அவர்கள் கொடி பறக்குது பாருங்க அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாருல. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அதிமுகவினுடைய இதுல இருக்கக்கூடிய நிலைப்பாடை நான் இரண்டா பாக்குறேன். ஒன்று, கரூர் சம்பவம் நடந்த போது இருந்த ரியாக்ஷன், அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பினார். நான் அதுதான் சொல்றேன். அந்த நேரம் தமிழக வெற்றி கழகத்தின் பலவீனமான காலகட்டம். கிரவுண்ட்ல ஓட்டு மட்டும் தான் இருந்துச்சு, தலைகர்த்தர்கள் இல்லையே. ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்குது, களத்துல இல்லையே. போயிட்டாங்களே, கரூரை விட்டு கிளம்பிட்டாங்களே, சென்னை வந்துட்டாரு விஜய் அவர்கள். ஆதவர்ஜனா எங்க சென்று இருந்தார்? நிர்மல்குமார் எங்க இருந்தாரு? மதியழகன் ஒரு மாவட்ட செயலாளர் மேல வழக்கு போட்டு கைது பண்றாங்களே, எங்க இருந்தாங்க மற்றவங்க எல்லாம்? அப்ப அந்த நேரம் என்பது உண்மையிலே பலவீனமான நேரம். அந்த நேரத்துல ஒரு கூட்டணி அமைந்திருந்தால் 25 சீட்டு 30 சீட்ல சுருக்கி இருக்க முடியும். நீங்க அவங்க அதான் சொன்ன அந்த பலவீனத்தையே அவர்களே மறந்து போய் சிபிஐ விசாரணையை நீங்க நார்மலைஸ் ஆக்கி முதல் முறை போகும்போது பயமா இருக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் தடவை போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கோர்ட்டுக்கு போகும்போது ஐயோ கோர்ட்டுக்குள்ள போறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறோம். நீங்க சிபிஐ என்கொயரியா ஒரு 3வது தடவை போயிட்டு வர்றாரு, சகஜமான ஒன்னாய் போச்சு. அப்ப இந்த நேரத்துல போய் நீங்க அவர்கிட்ட பேசுறவா சிபிஐ என்கொயரி தானே கேட்பாங்க. நம்ம செந்தில் பாலாஜி பேரை சொல்லிட்டு அவருக்கும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. சிபிஐ விசாரணை காலம் முடியறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? இந்த கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறதுமாங்க கிராம பகுதியில். அது மாதிரி நீங்க அந்த கரூர் சம்பவம் நடந்த போது முயற்சி எடுத்தது எடப்பாடி. அதான் சொன்னாரு, கொடி பறக்குது, அதான் பாருங்க பெரிய கட்சி ஒண்ணு நம்மோட வருது, அதெல்லாம் சொன்னார். பட் இப்ப முயற்சி எடுத்தது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தான். எனக்கு கிடைத்த தகவலோட அடிப்படையில அதிமுகக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்ப அவர்கள் எடுத்த அட்டம்ப்ட்ல. ஏன்னா அதிமுக என்ன நினைச்சாங்கன்னா, இவர்கள் விஜயை அழைத்து வந்தால் கூட்டணி ஆட்சி, விஜயை அழைத்து வந்தால் பாஜக சீட்டை பிரிச்சு கொடுக்குறேம்பாங்க, விஜயை அழைத்து வந்து விட்டு யாரால் ஜெயித்தோம்னு இடையில அதுக்கு பின்பு ஒன்று பேசுவாங்க. நீங்க எடப்பாடி ரூட் கிளியர் ஆயிடுச்சுல்ல. வெற்றின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எடப்பாடி மீது 10 தோல்வி அவர் அடைஞ்சாருன்றதுதான் திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவருக்கு வெற்றின்றது அங்க நோக்கம் இல்லையா இந்த இடத்துல? அதுதான் சொல்றேன், வெற்றி என்பது பிரதானம். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றின்னு இருக்குல்ல, தனித்து பெரும்பான்மையா, ஒரு கூட்டணியாக கிடைக்கக்கூடிய வெற்றியா? நீங்க பாஜக, அதிமுக, தாவேகா, அதுல பாஜகவுக்கு ஒரு 30 சீட்டு, ஏன்னா நீங்க காங்கிரஸ் 28 சீட்டு வாங்கிட்டாங்க, நீங்க 11% நிரூபிச்சிருக்கு பாஜக. அப்ப நீங்க அந்த 28வது கொடுத்துதான் ஆகணும். அப்ப அவர்களுக்கு 28, விஜய் சொல்றாரு 90 கூட நினைக்கல, ஒரு 40 50 கொடுத்தாலும் கூட அதிமுக போட்டியிற இடங்களே 120 இடம் தானே வரும். நீங்க 120ல போட்டி எப்படி 112 பெரும்பான்மை ஜெயிப்பாங்க? அப்ப 2 பேர் தான் தோல்வி அடையணும். கூட்டணி ஒருவேளை அந்த 200+ அப்படின்ற விஷயம் அமையாது, அந்த நேரத்திலையும் அதிமுக மெஜாரிட்டி கிடைக்காது. அது இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். போட்டியிடுகிற எண்ணிக்கைகள் குறையுது இல்ல. இப்ப நீங்க ஒரு 140 தொகுதி போட்டிடுறீங்கன்னா 120 ஜெயிக்கும், 20 தொகுதி போயிடும் நீங்க சொல்லலாம். நம்ம ஒரு கற்பனைவாதத்துக்கு பேசுவோமே, விஜய்க்கு 50 தொகுதி, நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் பேசணும். விஜய்க்கு ஒரு 50 தொகுதிகள், அமமுகவுக்கு ஒரு 10 தொகுதி 60 தொகுதி, பாமக ஒரு 18 தொகுதி 78 தொகுதி ஆகுது, பாஜக ஒரு 25 தொகுதின்னு போடுங்க 100 தொகுதி. அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு, ஜான் பாண்டியன் இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்காங்க, கிட்டத்தட்ட வேற பல்வேறு அமைப்புகள் இருக்கு, அதுக்கு ஒரு 10 தொகுதி போடுங்க, மொத்தமா 110 தொகுதி. நீங்க 110 தொகுதியை பிரிச்சு கொடுத்துட்டு அதிமுக 124 நின்று எப்படி 112 ஜெயிப்பாங்க? அவங்க பெரும்பான்மை இடம் என்பதே ஒரு கேள்விக்குறியாயிருது இல்ல. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அச்சத்தை தந்திருக்கும். நீங்க அவரை பொறுத்தவரை ஒரு நம்பிட்டு இருக்காருங்க, அது ஒரு தவறான நம்பிக்கை தான். இந்த ஓட்டமே போதும், அதிமுக பாஜக அலையன்ஸே போதும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொன்று, அதை நான் முழுதாக தவறுன்னு நான் மறுதளிப்பு செய்ய மாட்டேன். அதையும் என்ன சொல்லிடுறேன், நீங்க 2021 தேர்தல் முடிவுகள் 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க மொத்தமா அந்த அணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, பாமக அலையன்ஸ்ங்கிறது 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை நம்ம ஒரு கூராய்வு செஞ்சோம்னா, சட்டமன்ற தொகுதி வாரியா அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக எடுத்த ஓட்டுகளை கூட்டினீங்கன்னா 83 தொகுதிகளில் முன்னிலை வருது. இதுல நீங்க ஓபிஎஸ் போட்டியிட்ட தேனி மாவட்டம், அவரோட சொந்த மாவட்டம், அதை விட்டுருங்க, ராமநாதபுரத்துல போட்டிட்டார், அங்க இருக்கிற ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதியில நீங்க விட்டுருங்க, விட்டுட்டு கழிச்சு பார்த்தா கூட அதே 75 வருது, அதே எண்ணிக்கை வருது. அப்ப விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்திருக்கு, அது உண்மையிலே ஏற்க வேண்டியது. அதிமுக ஓட்டை கெடுக்குமா? நிச்சயமா கெடுக்கும். பட் அதிமுக ஓட்டை மட்டும் பாதிக்காதது,
இன்னைக்கு அதிமுக ஏற்கனவே ஓட்டை இழந்திருக்கிறது யார்கிட்டனா திமுக கிட்ட. அந்த ஓட்டையும் வெளியே எடுத்துட்டு வருவார். ஸோ களம் இருமுனை போட்டியா கூர்மையாகும். விஜயனுடைய வரவு, விஜய் தனியா நின்னா கூட இன்னைக்கு பாருங்க இப்தார் நோன்பு திறமை நிகழ்ச்சி விஜய் நடத்துறாரு. இன்னைக்கு இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடத்துகிறார். நீங்க அதிமுக நடத்துது, அதிமுக சிறுபான்மையினர் அணி இருக்கு, எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி வச்சாருங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில். எஸ்டிபிஐ கட்சி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இஸ்லாமியர்கள் ஏரியால ஒரு பூத் கமிட்டியில எஸ்டிபிஐ வலுவாக இருக்கக்கூடிய பகுதியில் நான் பூத்தை சும்மா ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்க்காக நான் போய் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதில் அதிமுக வேட்பாளர் வாங்கியிருக்கிறது எவ்வளவுன்னா ஒற்றை இலக்கத்தில் வாங்கியிருக்காங்க. அங்கே எஸ்டிபிஐக்கு மட்டுமே 200 மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு. அவ அதிமுகவை நம்ப தயாராகவே இல்லையே. நீங்க விஜய் ஒரு புதிய சக்தியா வராரு, அவர் இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்குறாரு, கிறிஸ்தவர்கள் ஓட்டை வாங்குறாரு, பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டையும் வாங்குறாரு. பட் அந்த ஓட்டம் வெளியே வருது இல்ல. ஸோ இதே அதிமுக போதும், இதுவே நமக்கு போதும். நம்முடைய யூகம் கடந்த முறை 66 எடுத்திருக்காங்கன்னா அதிமுக அதை விட அதற்கு இணையாகவோ அதை விட நல்லாவோ பிளே பண்ண முடியும். ஆட்சியே தான் இருக்க முடியாது, பட் அதை விட மோசமாக மாறாதுன்னு நான் பாக்குறேன். ஸோ அவர்கள் அதனால் விஜய் வந்தால்தான் நமக்கு பலவீனம், நிதிஷ்குமார் போன்ற விஷயத்தை பாக்குறாங்க. நம்ம பிடிக்குள்ள இந்த கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன். சார், இப்போ சமீபத்துல ஐஏஎன்எஸ் சர்வே நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுல என்டிஏவுக்கு 40%, திமுக கூட்டணிக்கு 38% அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. அதே இந்தியா டுடே கணிப்பை பார்த்தோம்னா இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தா திமுக முன்னிலை அப்படின்ற மாதிரிலாம் வருது. இப்போ குறிப்பா இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சர்வே வெளியிட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் வரலனாலுமே ஓகே என்டிஏ முன்னிலை இருக்குன்ற ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சா? இப்போ இல்ல, அந்த சர்வேக்கள் ஒரு வகையில காரணம் தான். பட் என்னன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பார்வையாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பார்வையாகவும் மக்கள் பார்ப்பாங்க. நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன். நீங்க இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சுக்கலாம், விஜய் நம்ப மாட்டாங்க. நீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்னா விஜய் என்கிற சக்தியை விட வலுவாக மோடி எதிர்ப்புல திமுக தான் இருக்குன்னு நம்புவாங்க. இங்க நான் எதனால நீங்க கேட்ட சர்வே கணக்குக்கு வந்துடுறேன். அதுக்கு முன்பு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க ஒரு ஆன்டி இன்கமன்சி உருவாக்குறதுல எடப்பாடி தோல்வி அடைந்தவர். நீங்க கடந்த 2022 தேர்தல் வரையும் பாருங்களேன், அவர் போனாரு, வீதியா போனாரு, பிரச்சாரம் செய்தாரு, பரப்புரை செய்தாரு. அதுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சான்னு பாத்தீங்கன்னா தேர்தல் தோல்வி தானே. பட் அண்ணாமலை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார்ல, திமுக எதிர் பாலிடிக்ஸ், அதுல எவ்வளவு ஓட்டு சதவீதம் கூடுறாங்க, அவங்க 11% எடுத்தாங்க. அதே மாதிரிதான் இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா பெருசா அரசியலே பண்ண மாட்டாரு, களத்துக்கு போக மாட்டாரு, பேச மாட்டாரு, பெரிய செயல்பாடுகள் இல்ல. திமுக தீய சக்தியில் ஒரு வரியில சொல்லிட்டு போறாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜின்னு பாட்டை பாடுறாரு. பட் கிரவுண்ட்ல அது ரியாக்ட் ஆகுது இல்ல. அப்ப ஆன்டி இன்கமன்சியை உருவாக்குறதுல விஜய்க்கு பெரிய பங்களிப்பு இருக்கு. அது அதிமுக தான் லாபம். விஜய் ஜெயிக்கிறதா இருந்தா தானே விஜய்க்கு லாபம். அது ஒரு கணக்கு. இன்னொன்று இப்ப நீங்க சொன்ன சர்வே கணக்கு, அந்த சர்வே கணக்கினுடைய அடிப்படையில நீங்க சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. நீங்க கூட்டணி பெரிதாக இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துல 22 கட்சி கூட்டணின்னு வச்சுக்கோங்க. மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட நாங்க இருக்கக்கூடிய உதாரணம் சொல்றேன், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 10% வருதுன்னு வைங்க. பாஜக தனியா 11% ஓட்டு காட்டியிருக்காங்க. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். சட்டமன்ற தேர்தலுக்கு குறையும், ஒரு 6-7 ஆவாங்க. அதிமுக 21% வாங்கியிருக்குன்னா அது ஒரு 2-3 கூடும். அப்ப எனக்கு தெரிந்த கூர்மையாக இருமுனை போட்டி இருக்கும். அதுக்காக இன்னைக்கு என்டிஏ முந்தி இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் கீழே இருக்கு, அப்படி பார்க்கல. இருமுனை போட்டி கூர்மையாக இருக்கு. ஈக்குவல் ஃபைட்ல தான் இருப்பாங்க. 4 முனை போட்டியாக இருந்தாலுமே நான் அதுதான் சொல்றேன், விஜய் ஒவ்வொரு தொகுதியிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் ஜெயிக்க முடியுமானா ஒரு தொகுதியில பெரம்பூர்ல அவர் போட்டியிட்டால் ஜெயிப்பார், நான் அதை உறுதியா சொல்றேன். ஏன்னா அங்க இருக்கிற கட்டமைப்பை நான் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது 2வது. அந்த பெரம்பூர் தொகுதியில மட்டும் 80,000 ஆதி திராவிடர்கள் வாக்குகள் இருக்கு. அவர்கள் பெரும்பாலும் தாவேக்கால இருக்காங்க. நான் கிராஸ் லெவல்ல ரூட் லெவல்ல அங்க பல நண்பர்கள்ட்ட பேசிட்டு தான் சொல்றேன். அங்க ஏற்கனவே கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது அங்க 4,000 நிர்வாகிகள் இருக்கிறதா சொல்றாங்க. அங்க 40,000 பேர் உறுப்பினர் அட்டை வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா அந்த தரவுகளை நான் நம்பல. 40,000 உறுப்பினர் அட்டை இருக்கா, 4,000 நிர்வாகிகள் இருக்காங்கன்னா 100க்கு 1 நிர்வாகி போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் நம்பல. பட் அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் கிட்ட பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ அது விஜய் என்கிற ஒரு மாஸ் லீடர், அதற்கான ஒரு ஓட்டு விழும். நீங்க அதை அப்படியே கொண்டு இப்ப நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய வேட்பாளர், கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய வேட்பாளர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி, அது பொருந்தாது. எல்லா தேர்தலையும் விஜய் தான் வேட்பாளர் குத்த மாட்டாங்க. பட் சின்னம் பரிச்சை இருக்குல்ல. அதிமுகவுக்குமே நம்ம பார்த்தோம்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் யாரை நிப்பாட்டினாலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு விஜய் இல்லைன்னா கூட அவருக்கு ஒரு கரிஷ்மான்றது இருக்கு இல்லையா? ஆமா, அந்த கரிஷ்மாவோட ஆற்றல் எவ்வளவுன்னா ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டை வாங்கி தரும். மிச்ச ஓட்டுகள் எல்லாம் அந்த வேட்பாளர் தானே சுமந்து வரணும். நீங்க ஜெயலலிதா அவர்களோட கரிஷ்மா என்பது அவர் ஏற்கனவே தேர்தல் ரீதியாக தன்னை நிரூபித்தவர்.
அந்த சின்னம் 60 வயதுக்கு மேலானவர்களுக்கும் பரிச்சயமான சின்னம். இதெல்லாம் சேர்ந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணதுல பின்னாடி நீங்க விஜய் பரிச்சயம். இன்னைக்கு ரஜினி கூட ஏன் சண்டை வருது? அதில் ஒரு தினம் மன்னிப்பு கேட்டார். நீங்க 60 வயதை கடந்தவர்கள்ட்ட உங்க ஓட்டு இல்லை, குறைவாக இருக்கு. இன்னைக்கு நீங்க ரஜினி ரசிகர்கள்லாம் எத்தனை வயசு? ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வாங்குறாங்க, முதியோர் உதவித்தொகை வாங்குறாங்க. அந்த காலத்துல இருந்து அவர் நடிக்கிறாரு. நீங்க இன்னைக்கு இல்லை யங் ஜென்ரேஷன்லேயே அவர்கிட்ட ரசிகர்கள் இருக்காங்க. பட் அந்த தலைமுறைகிட்ட சம்மந்தமே இல்லாமல் பார்க்கிறீங்கல்ல. கமலஹாசன் சொல்றாரு, உங்களுக்கு நினைவில் இருக்கும், ரிட்டையர்டான நடிகர்களை பத்தி சொல்லும்போது கமலஹாசன் ஏர்போர்ட்ல செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அப்ப கமல் சார் சொல்றாரு ஒரு வார்த்தை, என் பேரை சொல்லல. அப்ப முகவரி இல்லாத கடிதத்துக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்னாரு. அப்ப இது மக்கள் நீதி மையம் அங்க உள்ள இருக்கு, திமுக கூட்டணியில. அப்ப கமலஹாசன் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? சரத்குமார் இருக்காரு, இன்னைக்கு பாஜகவில் இருக்காரு. அவர் சமத்துவ மக்கள் கட்சி நடத்தினவர், 2 எம்எல்ஏ வச்சிருந்தார். அவர் தென்காசியில ஜெயிச்சாரு, நாங்குநேரில் அவர் நிப்பாட்டின ஆளு ஜெயிச்சாரு சாமக அதிமுக கூட்டணியில. இன்னைக்கு சரத்குமார் எங்க இருக்காரு? பாஜகவில் இருக்காரு. விஜயகாந்த் ஒரு பெரிய நடிகர் தமிழ்நாட்டில். நம்ம சினிமாங்கிற கவர்ச்சியில பேசுறதுனால நான் இதை உடைக்க வேண்டியிருக்கு. அப்ப விஜயகாந்த் அப்படிங்கிறோம். இன்னைக்கு தேமுதிக எங்க இருக்கு? திமுக கூட இருக்கு. அப்ப நீங்க வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னா வீட்டுக்கு ஒரு விஜயகாந்த் ரசிகர் இருந்தாரு. அந்த வீடுகளில் விஜயகாந்த் ரசிகர் இருப்பாரு, சரத்குமார் ரசிகர் இருப்பாரு. அந்த வீடுகளில் தான் ரஜினி ரசிகர் இருப்பாரு. அப்ப நீங்க தேன் கூட்டுக்குள்ள போய் கல்லெறிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு தேன்கூடையா உடச்சு விட்டுட்டு நம்ம ஜெயிச்சிருவோம், வெற்றி வாகை சூடிடுவோங்கிறது அபரிமிதமான நம்பிக்கை. விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த கட்சியினுடைய நீடித்த நிலைத்த அரசியலுக்கு விஜய் அளிக்கக்கூடிய தனித்து போட்டி என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதிமுகவுக்கு நீங்க கேட்டதை போல ஒரு தைரியம் வந்திருக்கும் இந்த சர்வேல. அந்த சர்வே முடிவுகள் வெளியானாலும் வெளியாகாட்டாலும் அப்படி ஒரு சர்வே முடிவு ஒரு பக்கம் சொல்லட்டும். பட் இன்னைக்கு களத்தை கூர்மையாக்கி இருமுனை போட்டியா மாறுச்சுன்னா இதுக்கு காரணம் விஜய் தான். ஏன்னா விஜய் தான் ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கடான்னு நான் ஆழமா நம்புறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. இதுதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.